யார் சிறியவர்கள், யார் எளியவர்கள்? பைபிள் யாரை சிறியவன் என்று சொல்லுகிறது, யாரை எளியவன் என்று சொல்லுகிறது என்று பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் அவர்களை என்ன செய்வார் தேவன்? சொல்லுங்க, உயர்த்துவார். தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அப்போ யார் தாழ்மையாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சிறியவர்கள், எளியவர்கள். கர்த்தருக்கு முன்பாக யார் தங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறார்களோ அவர்கள்தான் சிறியவர்களும் எளியவர்கள். ஏன்னா அவங்கள தான் கர்த்தர் என்ன செய்வென்றார்? உயர்த்துவென்றார். மனுஷனுக்கு முன்பாக அல்ல, யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தவேன். மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவர். தாழ்மை என்பது கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். எப்படி தாழ்த்துவது? பக்கத்தில் இருக்கிற ஒருவரை பார்த்து அவரை தங்களிலும் மேன்மையாக நினைக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துறத சரியான தாழ்த்து. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் பாவி, ஒருத்தன் ஆயக்காரன். ஆயக்காரன் ஒருத்தன் பரிசேயன். பரிசேயன் என்ன செஞ்சான்? ஆண்டவரே, என் கூட நிற்கிற இவனை போல நான் இல்லாததுக்காக, அவன் பாவியானவன், நானோ பரிசுத்தமானவன், அவன் ஆயக்காரன், நானோ பரிசேயன் என்று தன் பக்கத்தில் இருக்கிறவனை விட தன்னை மேன்மையாக சொல்லுகிறான். இப்படி சொல்லுவது தாழ்மை அல்ல. பாவியாக இருந்தாலும் அவனை தன்னை விட மேன்மையாக பார்க்கணும். இதுதான் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதற்கு சமம்.